ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி என்னன்னு பார்க்குறீங்களா? ஃபுல்லாக இதுதாங்க மூக்குத்தி அவரை செடி இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் பூவு. இது மலர்றதுக்காக காத்திருக்கு. காய் பாருங்கள், இங்கே காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், நிறைய காய்ச்சிருக்கு. உள்ளார நிறைய காய் எல்லாம் உள்ளே காய்ச்சிருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள், பெருசான காய் இந்த மாதிரி தான் இருக்கும். காய் நல்லா தெரியுதுங்களா? இது பாருங்கள், நிறைய மொக்கு வந்திருக்காங்க பூ வைக்க. பாருங்கள், இது ரொம்ப கால்சியம் சத்து உள்ளதுங்க. பாருங்கள், காய் நார் சத்து, ரொம்ப சத்து வாய்ந்த காய் மூக்குத்தி அவரை. இப்படி தான் செடி இருக்கும். நான் காய் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எவ்வளோ காய் பறித்து வச்சுருக்கேன்னு காட்டுறேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பறிச்சுட்டேன். செடி காட்டிட்டு உங்களுக்கு காய் காட்டலான்ட்டு. பூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கிணத்துல பாருங்கள், மழை பெஞ்சு தண்ணி நல்லா வந்துருச்சு. இந்த செடி என்னன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வாசமாக இருக்கும், கொத்தமல்லி ஃப்ளேவர் மாதிரி. மூக்குத்தி அவரை எவ்வளோ காய் இருக்குது. இந்த காயில் இந்த பகுதி உடைச்சிட்டு இதை மட்டும்தான் குழம்பு வைக்கணும். புளி குழம்பு வைக்கலாம், பிரியாணி பண்ணலாம், வறுவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானது. பாய். பிடிச்சிருந்தா இதை பற்றி உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.